நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்ற போதுமான தேவனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நெருக்கங்கள் வரும்பொழுது அவர் கிரியை செய்கிறார். நாம் அவரை சார்ந்திருந்தால் கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். கானாவூர் திருமண வீட்டில் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் தம்முடைய வல்லமை அங்கே வெளிப்படுத்தினார். அது ஒரு முதலாம் அற்புதம் சொல்லப்பட்டது. குறைவுபட தொடங்கின பொழுது அங்கே மரியாள் இயேசுவிடத்தில் சொன்ன அந்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த குடும்பத்தாருக்கு தேவன் கண்ணீரை நீக்கி ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் தாமே அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். அதிலும் நம்மில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு அற்புதம் செய்கிறார். எங்கேயோ இருந்து ஏதோ ஒன்றை வாங்கிட்டு வர சொல்லலை. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து அதை வச்சு தேவன் ஆசீர்வதிச்சார். நம்மிடத்தில் இருக்கிறவர்களை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் தீர்க்கதரிசியினுடைய மனைவி தீர்க்கதரிசியிடத்தில் போய் கேட்ட பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். உன்னிடத்தில் இருப்பது என்ன என்று கேட்ட பொழுது ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் உள்ளது என்று சொன்ன பொழுது அவைகளை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்து எல்லா கடன்களையும் தீர்த்து அந்த பஞ்ச காலம் முழுவதும் அவர்கள் போஜனம் பண்ணும்படிவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். கர்த்தர் தாமே எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்வதற்கான போதுமானவராக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீ நடத்துவீர், ஆண்டவரே என்னை வழி நடத்துவீர், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், ஆண்டவரே நான் எதிர்பார்ப்பதை விட நீர் அதிகமாக எனக்காக செய்வீர்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆராதனை வேளையில் கர்த்தர்கிட்ட சொல்லுகிற விசுவாசமுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்விலே பலிக்கும், அது நடக்கும். நாம் சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவர் செய்வார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஓ இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுங்க, நன்றி நன்றி. உள்ளத்திலிருந்து உணர்ந்து சொல்றோம், நன்றிப்பான்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த காலையில இங்கே கொண்டு வந்து நம்ம நிறுத்தினாரே அதற்கு மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
எத்தனையோ பேர் மறந்து போன நேரங்களிலும் கூட ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையில அவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவன் சொல்லி அனுப்பினான், என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் அவன் உயர்ந்த போது மறந்து விட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் ஏற்ற வேளை வந்த போது கர்த்தர் நினைத்திருந்தார். ஆண்டவர் மறந்து விடவில்லை, ஆண்டவர் மறந்து விடவில்லை. நினைக்க வேண்டிய மனிதர்கள் மறந்து போனாலும் கர்த்தர் மறக்காமல் நினைவில் வைத்திருந்தார், கர்த்தர் மனதில் வைத்திருந்தார். ஏற்ற வேளை வந்த போது பார்வோன் மூலமாகவே அந்த உத்தரவு கிடைக்கும்படியாக செய்தார். யோசேப்பை தேசத்தின் மேலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நினைக்க வேண்டியவர்கள் எல்லாம் மறந்து போனாலும் மறவாத தேவன் ஒரு நாளும் மறக்காமல் நம்மை அந்த இடத்துல கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு இந்த காலவேளையில் ஒருவேளை உங்களை மறந்தவர்கள் உண்டு, ஆனால் மறவாத ஒரு தேவன் இன்றைக்கு இருக்கிறார். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. எல்லாரும் சொல்லுவோம், சின்ன பிள்ளைங்க எல்லாம், பெரியவங்க, வாலிபர்கள் எல்லாம். எல்லாரும் சொல்ல, ஆண்டவரே கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கு. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையால் நிறைவாக்கு. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தினம் தினம் நடத்தி வந்தீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பலன் தந்து தினம் தினம் நடத்தி வந்தீ. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமா, நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை நினைத்தார், பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை நினைத்தார் என்பதை நாம் அறியும்படியாக ஆண்டவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல முறை அப்படி நினைத்தது உண்டா? கர்த்தரனை மறந்தாரோ என்று எண்ணினீர்களா? ஆமேன். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி சொல்ல தோணும், நம்முடைய நிலைமைகள் அப்படி நினைக்க தோணும், அப்படி சொல்லியிருக்கலாம் ஒருவேளை நீங்க.
ஆனால் ஆண்டவர் எத்தனை முறை சொல்லியிருக்கிறார், நான் மறப்பதில்லைன்னு. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் பெற்றோர் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரி. ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷர்கள் இயற்கை தான். நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. எந்த மனிதரிடத்திலும் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. மனிதர்களுடைய சுவாபம் அப்படித்தான் இருக்கலாம். அவர்களும் ஒரு சாதாரணமான மனிதர்கள் தானே. அவர்களுடைய சூழ்நிலை வரும் பொழுது சில நேரம் மறந்திருக்க கூடும். ஆனால் தேவனோ மறவாமல் நினைத்திருக்கிற தேவன். அவர் நமக்கு நன்மை நடக்கவில்லை என்பதனால் கர்த்தர் மறந்துவிட்டார் என்பதல்ல, நினைத்திருக்கிறார். நமக்காக ஏற்ற வேளையிலே ஒரு அற்புதம் செய்வார். சரியான நேரத்திலே கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.